பார்க்கலாம். பை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? கிழவிடை பச்சை, வெள்ளை, கருப்பு, நீலம். இப்ப நீங்க பாருங்க, பைனா பசுமை அப்படின்னு சொல்றோம். பைங்கோடி, பசுமை பிளஸ் கொடி அப்படிங்கிறது. இப்ப பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். அப்ப இந்த இடத்துல பசுமை என்பது பச்சைங்கிற நேரத்தை குறிக்கிறது. இதுதான் சரியான விடை. அடுத்து பார்க்கலாம். மாறன் மாட்டை ஓட்டினான், எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒன்றை நல்லா தெளிவா கூர்ந்து கவனிங்க. கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி எவ்வகை வாக்கியம், கீழே இருக்கிற விடை தன்வினை வாக்கியம், செய்வினை வாக்கியம், செய்பாட்டு வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம். ஏதோ ஒரு வகையில வினை வாக்கியம் என்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அப்ப இந்த இடத்துல நம்ம வினையத்தான் பார்க்கணும். என்ன வினை அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப வினை மட்டும் என்ன? ஓட்டினான் அப்படிங்கிறது இவன் மற்றொன்றை ஓட்டியிருக்கிறான். ஓடினான் என்பது இவன் ஓடுதல். இப்ப இந்த இடத்துல வினை என்பது ஓடுதல். ஆனா இங்க ஓட்டினான் என்று இருக்கிறது. அப்ப இன்னொன்றை ஓட்டி இருக்கிறான். அப்ப ஓடியது வேற ஒன்று. அப்ப இது பிறவினை என்பது தெளிவாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கலாம். பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியருடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 பார்க்கலாம். விநாயக புராணம். இப்ப நைடதம், மலைப்படுகடம், முல்லைப்பாட்டு கொடுத்துட்டாங்க. எதிர்ப்புறத்துல ஆசிரியர் பெயர்கள் பாருங்க. விநாயக புராணம் அதிவீர ராமபாண்டியர், நைடதம் வீரகவிராயர், மலைப்படுகடாம் பாருங்க நீங்க பெருங்கௌசிகனார், முல்லைப்பாட்டு நப்பூதனார். திரும்ப சொல்றேங்க. விநாயக புராணம் ஆன்சரை பார்க்கலாம். விநாயக புராணம் அதிவீர ராமபாண்டியர் 1க்கு இ. 2 நைடதம் பாருங்க வீரகவிராயர் இ. 3 மலைப்படுகடாம் பாருங்க ஆ பெருங்கௌசிகனார், முல்லைப்பாட்டு நப்பூதனார். அடுத்த விடை பார்க்கலாம். பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியருடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. பார்க்கலாம். மதுரை காஞ்சி, சீரா புராணம், திருவாய்மொழி, திருப்பாமாலை. இப்ப நீங்க மதுரை காஞ்சி ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், மாங்குடி மருதனார். மதுரை மாங்குடி அப்படின்னு வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். சீரா புராணம் உமறு புலவர், திருவாய்மொழி நம்மாழ்வார், திருப்பாமாலை சமண முடிவர்கள். சரியாக இருக்கிறதான்னு பார்க்கலாம். பாருங்க 1க்கு இ சரியாக இருக்கிறது. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். இப்ப நீங்க ஒரு விடை தேர்ந்தெடுத்தாலே, ஏன்னா முதல்ல 1க்கு இ வர்ற விடை எதுவும் இல்லை மற்ற விடைகளை தொடர்படுத்துவது. அப்ப இதுதான் விடைங்கிறது தீர்மானமா வந்துடலாம். அடுத்தது பார்க்கலாம். இது அதே தான் பொறுத்துக. திருவிளையாடற் புராணம் இது உங்களுக்கு தெரியும், பரஞ்சோதி முனிவர். குற்றால குறவஞ்சி உங்களுக்கு திருவிடராசப்ப கவிராயர். தில்லைக்களம்பகம் நினைவில் கொள்ளணும், இவங்க இரட்டை புலவர்கள். அடுத்தது பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். இந்த இரட்டை புலவர்களை பற்றி ஒரு கேள்வி எப்படியாவது கேட்டிருக்கிறாங்க. இல்லாட்டி இரட்டை புலவர்கள் யார் அப்படிலாம் வரும், அதை பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க. பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இப்ப பாருங்க, சொல்லுக்கான பொருளை கொடுத்திருக்கிறார்கள். பட்டியல் 1 உள்ள சொல்லு, அங்க எதிரில் பட்டியல் 2 உள்ள பொருள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குருசு பாருங்க. இந்த குருசுனா சிலுவை என்பது பொருள். தொழும்பர் அப்படின்னா தொண்டர் என்பது பொருள். சோரன் அப்படின்னா திருடன் என்பது பொருள். கடியம் அப்படின்னா ஏளனம். பார்க்கலாம் விடை. பாருங்க 1க்கு இ குருசு சிலுவை. அடுத்தது பாருங்க 2க்கு தொழும்பர் தொண்டர். ஏன்னா இப்ப 2க்கு ஆ வர்றது மாதிரி எந்த விடையில இல்ல. அப்ப இதுதான் விடைங்கிற தீர்மானமா முடிவுக்கு வந்துடலாம். அடுத்தது பார்க்கலாம். இதுவும் அதே தான். பாருங்க பொருள் அறிந்துதான் விடை காண சொல்லியிருக்கிறாங்க. அமரர் உங்களுக்கு தெரியும், அமரர்கள் யார்? தேவர். அடுத்தது அகவை அப்படின்னா வயது. முனிவு அப்படின்னா கோபம், மூக்கு மேல முனி வருதுன்னு சொல்றோம்ல, முனி மூக்குல அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். முனிவுனா கோபம். புயம்னா புஜம் அப்படிங்கிறது தான் தமிழ் படுத்திருக்கிறோம், ஒளிபெருப்பு. புயம் என்று தோல் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது பார்க்கலாம். பாருங்க அது விடை சரியாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கலாம். அண்ணாமலை கவிராஜன் என குறிக்க பெறும் சான்றோர். நீங்க இதை பெரும்பாலும் என்ன நினைப்போம்னா அண்ணாமலை செட்டியார் நினைப்போம். இல்லை, அண்ணாமலை ரெட்டியார். அதான் விடை. அடுத்தது பார்க்கலாம். தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை இது உங்களுக்கு தெரியும், தேவாரம். ஏன் தேவாரம்? தேனா தெய்வம், அது ஓரெழுத்து ஒரு மொழி. தே என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. தேன் என்றால் தெய்வம் என்பது பொருள். ஆரம் என்றால் மாலை என்பது பொருள். தெய்வத்திற்கு சூட்டப்படுகிற மாலை அப்படிங்கிறது பொருள். அடுத்து பார்க்கலாம். இரட்டை புலவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், அடிக்கடி கேட்கப்படுகிற வினா. இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இளஞ்சூரியர், முதுசூரியர் இவர்கள் தான். அடுத்தது பார்க்கலாம். ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தனி வாக்கியம், செய்தி வாக்கியம், தொடர் வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம்.
இது உங்களுக்கு இதுல ஒண்ணு இல்ல, ஆயுர்வேதம் பாரம்பரியம் உடையது, அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் தெரிந்தது. இது ஒரு தனி வாக்கியம், அவ்வளவுதான். இது சரியான இது. பல பேர் இதை செய்தி நினைப்பாங்க. இதுல செய்தி என்பதற்கு புதிய செய்தி எதுவுமே இல்லை. ஆயுர்வேதம் பாரம்பரியமாக காலங்காலமாக இருந்து வர்றதான் ஆயுர்வேதம். அதே மாதிரி தொடர் வாக்கியமான தொடருக்கு இடமே இல்லை, உணர்ச்சிக்கும் இடம் இல்லை. அப்ப தனி வாக்கியம்ங்கிறத நீங்க முடிவு பண்ணிடலாம். அடுத்தது பார்க்கலாம். நாளை நான் மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான். இப்ப நான் மதுரை செல்வேன் என்று நன்மாறன், நான் செல்வேன் என்பதை நன்மாறன் கூறியிருக்கிறான். அப்ப வேற ஆளு சொன்னது. இது எவ்வகை வாக்கியம் என சுட்டுகன்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்க, கலவை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், நேர்கூற்று, அயல் கூற்று. இது நல்லாவே தெரியுது அயற்கூற்று என்பது, அதனால முடிவு பண்ணிடலாம். பாருங்க, உழைப்பால் வறுமை ஓடியது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தன்வினை, பிறவினை, கட்டளை வாக்கியம், செயற்பாற்று வினை வாக்கியம். நான் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ஓடியதுங்கிற வினை, நான் இந்த வினை கேட்டுட்டாலே நீங்க வினையத்தான் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் வினையும் பார்க்கணும், உள்ள தொடரையும் பார்க்கணும். நான் மாறன் மாட்டை ஓட்டினான் சொல்கிற போது அது பிறவினை என்று சொன்னேன். மாறன் மாட்டை ஓட்டினான், ஓடியது அப்படிங்கிறது அவன் அல்ல, அங்க மாடுதான் ஓடியது, அப்ப அது பிறவினை அப்படின்னு நான் சொன்னேன். ஓடியது அவனாக இருந்தால் அது தன்வினை. இப்ப உங்க ஓட்டி இருக்கிறான், மாடுதான் இப்ப ஓடி இருக்கிறது. அந்த வினை என்ன நடக்கிறதோ அதான், அதை வச்சுதான் முடிவு பண்ண வேண்டும். இப்ப இங்க ஓடியது என்று இருக்கிறது, அப்ப வறுமை ஓடியது, அப்ப இது தன்வினை தானே சார்? அப்படி இல்லை. இது பாத்தீங்கன்னா எதால் அப்படிங்கிற வந்திருக்கிறது. அங்க மாறன் அப்படிங்கிறது மாறனால் என்று வரல, இங்க உழைப்பாள் என்று உருபு வந்திருக்கிறது. இது எத்தனாவது வேற்றுமை உருபுனா? மூன்றாம் வேற்றுமை உருபு. இந்த ஆள் வந்துட்டாலே நீங்க செயற்பாட்டு வினை என்ற முடிவுக்கு வந்து விட வேண்டும். அதான் இங்க சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். மீண்டும் பாருங்க, சினத்தை அடக்குவது நல்லது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக கேட்டாச்சு. இதுவும் அதேதான், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இப்ப சினத்தை அடக்குவது அப்படின்னு கொடுத்துருக்குது. சினம் என்பது சினம் அடங்குவது நல்லது அப்படின்னு கொடுத்தா தன்வினை, மறந்துடாதீங்க. சினம் அடங்குவது நல்லது அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா தன்வினை. ஆனா இது சினத்தை